முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது இந்த பழனி முருகன் அவசரமாக உன்னை பார்க்க வந்ததின் காரணமே சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவிச்சுட்டு இருக்க உன் வாழ்க்கையில இது அனைத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும்னு தான். நீ எந்த அளவுக்கு தைரியமான ஆள்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ உன் வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சுன்றதுக்காக நீ கலங்கி போகாதே. இந்த கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை, துன்பம் அனைத்தையும் தாண்டி உன்னை ஒரு புது உயரத்துக்கு கொண்டுட்டு போக வேண்டியது என்னுடைய கடமை. நம்பிக்கையும் பொறுமையும் முயற்சியும் கொண்ட நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் வெற்றி அடைவதற்கும் நிச்சயம் நான் உனக்கு வழிகாட்டுறேன். இந்த முருகன் உனக்கு நம்பிக்கையை கொடுக்குறேன்னா அது நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக மட்டுமல்ல. நம்பிக்கை கொடுக்கும்போது தானே உனக்குள் இருக்கும் சக்தியே உன்னுடைய பலத்தை உன்னால் புரிஞ்சுக்க முடியும். நீயும் உன் சக்தியையும் பலத்தையும் வெளிப்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறதால தான் உனக்கு நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லி உன்னை முன்னேற்றத்துக்கு தள்ளி விடுறேன். எத்தனை தடைகள் வந்தாலும் என் வேலின் முனை எப்படி கூர்மையாக இருக்கோ அதே போல் நீயும் மனசையும் புத்தியையும் கூர்மையாக வச்சுக்கோ. நீ போகும் பாதையில் யாராலும் தடையை உருவாக்க முடியாத அளவுக்கு உன்னை வெற்றிகரமாக உருவாக்கி காட்டுறேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நிச்சயமாக நீ ஜெயித்தே தீருவாய் என் செல்வமே. நீ போகும் பாதையை தெளிவுபடுத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கு மன தைரியத்தையும் உறுதியையும் கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் நான் தரப்போகிறேன். தன்னம்பிக்கையோடு நீ ஒரு அடி எடுத்து வச்சாலே இந்த முருகன் உனக்காக 10 படியை நோக்கி உன்னை முன்னே தள்ளி விடுவேன். ஏன்னா நான் வெறும் தெய்வம் அல்ல, வாழ்க்கைங்கிற போர்க்களத்தில் உனக்கு வழிகாட்டும் தெய்வீக சக்தியாகத்தான் நான் இருக்கேன். தடைகள் அனைத்தையும் தாண்டி நீ வெற்றி பெறுவதற்கு நான் நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு தேவையான சக்தியையும் தைரியத்தையும் மன உறுதியையும் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். எத்தனை சவால்கள் வந்தாலும் நீ மனசில் ஒரு உறுதியோடு இருக்கும்போது அந்த தைரியமே உனக்கான வெற்றியை உன் கைகளை ஒப்படைக்கும். பயத்தை தாண்டி, கவலையை தாண்டி, கஷ்டங்களை தாண்டி நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு வழிகாட்ட வந்திருக்கேன் செல்வமே. உன் வாழ்க்கையிலையும் நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். எல்லா பயத்தையும் தாண்டி உன் நேர்மறை எண்ணத்தின் மூலமாகவே உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். ஒரு விதை மரமாக மாறுறதுக்கு ரொம்ப காலம் வேண்டும் அல்லவா? அதே போல தான் நீயும் பொறுமையாக இருக்கும்போது வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான வழிகளை நான் உருவாக்கி தருவேன். ஆனால் நீ பொறுமையோடு சில காலம் பொறுத்திருந்து தான் ஆகணும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும் அந்த மரம் எப்படி புயல், வெள்ளம், இடி, மின்னல், மழை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கோ செடி மரமாக மாறுவதற்கு, அதே போல நீயும் முன்னேற்றத்தை அடைவதற்கு பொறுமையாக அத்தனையும் கடந்து வந்து பொறுமையாக காட்டிதான் ஆகணும் என் செல்வமே. எந்த அளவுக்கு நீ பொறுமையை வெளிக்காட்டுறியோ, எந்த அளவுக்கு அமைதியோடு அனைத்தையும் கடந்து போறியோ அந்த அளவுக்கு உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். உன் முயற்சிகள் அனைத்துக்கும் சேர்த்து உனக்கான வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ இன்னும் முன்னேறி வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு, வெற்றி பெறுவதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். நீ போகும் பாதையில் உனக்கு துணையாக நான் இருந்து வாழ்க்கை உன் வசமாக மாற்றி காட்டுறேன். வாழ்க்கை பாதை எப்படி திருப்பமாக இருந்தாலும் என்னை மனசில் நினச்சிக்கிட்டீன்னா உனக்கான திருப்பு முனையை உண்டாக்கி சரியான பாதையில் நான் வழி நடத்துவேன். உன் மனசு தளர்ந்து சோர்ந்து போகும்போதெல்லாம், உனக்கு கவலையும் குழப்பமும் வரும்போதெல்லாம் இந்த கையில் வேல் பிடிச்சிருக்க முருகன் என்னை நோக்கி ஓடிவா. இந்த முருகன் நானே உன்னை முன்னால் இழுத்துட்டு போய் மிகப்பெரிய வெற்றி சிம்மாசனத்தில் உட்கார வச்சிருவேன். பிரச்சனைகளை பார்த்து இதை எப்படி சமாளிக்க போகிறோம் மட்டும் திகச்சு போகாதே. இந்த முருகன் கொடுக்கும் தைரியம் அதை விட பெருசு. நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். எந்த சவாலையும் பார்த்து பின்வாங்க வேண்டாம். உனக்கு இருக்கும் சவால்களையும் சங்கடங்களையும் சமாளித்து நீ வெற்றிகரமாக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நான் வழிகாட்டுறேன். தடைகள் அனைத்தையும் உடைத்தெறிந்து உன்னை வலிமையுள்ள ஆளாக நான் வாழ வைக்கிறேன். எதுக்காகவும் பயப்படாமல் நீ தைரியமாக இரு. நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சியும் கண்டிப்பாக உன்னை வெற்றியின் உச்சத்துக்கே கொண்டு செல்லும். அமைதியும் தைரியமும் அறிவும் ஒழுக்கமும் பக்தியும் கொண்ட உன் வாழ்க்கையில்
என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறுவதற்கு நான் உனக்கு வழிகாட்டுவேன். வாழ்க்கை இருட்டாக இருக்கும் போதெல்லாம் என்னை மனசில் நினச்சிக்கோ. உன் மனச்சோர்வை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி இந்த முருகன் நான் செய்வேனேன்னு செல்வமே. நான் நினச்சா முடியாத காரியம்னு எதுவுமே இல்லை. முடியாததையும் உனக்கு முடிச்சு கொடுக்க வெற்றிக்கு வழிகாட்ட நான் இருக்கேன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் செயல்களை செய்ய பழகு. உன் வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதத்தோடு நீ ஜெயிக்க தான் போகிற. உன் வேதனையும் தனிமையும் போக்கி உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் நல்ல மனசின் மூலமாகவே உனக்கான நல்லது அனைத்தையும் முடிச்சு கொடுக்குறேன். நீ எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்தையும் நடத்தி கொடுத்து உன்னை வெற்றியுள்ள ஆளாக உருவாக்க போகிறேன். எங்கும் எதிலும் எப்போதும் நிதானத்தை கடைப்பிடி. எந்த விஷயத்திலும் பதட்டம் அடைய வேண்டாம். உன் வாழ்க்கை முழுவதையும் என்னிடம் ஒப்படைச்சிட்டாலே நான் உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுப்பேன். உன்னை விட்டு போனது எல்லாம் மீண்டும் உன்னை நோக்கி உன் கைகளில் வந்து சேர்ந்துடும். என் துணை உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைச்சு நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு முன்னேறும்படி என் அருளை உனக்கு அள்ளி கொடுப்பேன். தடைகள் எத்தனை வந்தாலும் அதை தாண்டி முன்னேற்றம் அடைவதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். வாழ்க்கை உனக்கு எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் என் அருளால் இன்னும் நீ முன்னேற தான் போகிற. உனக்கு வழிகாட்டி இந்த வாழ்க்கையை வெற்றியுடைய வாழ்க்கையாக இந்த வேலவன் நான் மாற்றி காட்டுறேன். மனசுக்குள்ள நீ என்னை முருகான்னு நினைக்கும் போதே தைரியம் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்கும். அந்த தைரியத்தின் மூலமாக இந்த வாழ்க்கையவே கூட நீ ஜெயிச்சிட முடியும். ஏன்னா தைரியம் இருந்தா உன்னால் முடியாததுன்னு எதுவுமே இருக்காது என் செல்வமே. இந்த பழனி முருகன் இப்போது உன்னை பார்க்க வந்ததின் காரணமே உன் கூடவே இருந்து என் அருளை உனக்கு காட்டி உன்னை வெற்றியின் பாதைக்கு எடுத்துட்டு போகிறதுக்காக தான். சில நேரங்களில் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை பார்த்து என்னடா இவ்வளவு கஷ்டம் இருக்கு, என்ன செய்ய போகிறோன்னு நீ யோசிக்கிற. ஆனால் இந்த முருகன் உன்னை கைவிட்டு போக மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? நான் உனக்கு கொடுத்த துணிவையும் தைரியத்தையும் இறுக்கமாக பிடிச்சு வச்சுக்கோ. மனசில் எந்த பயமும் சந்தேகமும் இல்லாமல் வாழ்க்கையை ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோட வேலை செய். எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் சந்தேகத்தை நொறுக்கி உனக்கு தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன். என் அருளால் இனி எல்லாமே நல்லபடியாக சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். உனக்கு இருக்கும் தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன்னை பார்த்து சில பேர் சிரிக்கலாம். உன் நிசப்த போராட்டம் நீ மனசுக்குள்ளே எவ்வளவு கஷ்டப்படுற கலங்குறன்னு தெரியாமல் அடுத்தவங்க உன்னை 1000 வார்த்தைகளால் குத்தி காட்டி விமர்சிக்கலாம். ஆனால் நீ எதுக்கும் பதில் சொல்லாமல் அமைதியாக மௌனமாகவே இருந்து விடு. யார் கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் விமர்சித்தாலும் குறை சொன்னாலும் அவர்களுக்கு உன் வாழ்க்கையின் மூலமாக உன் அப்பன் பழனி முருகன் நான் பதில் சொல்லிக்கிறேன். நீ நினச்சதை விட இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் மிக நல்லபடியாக நடக்க போகுது. என்னை நம்பி வாழும் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைப்பேன். இருள் அனைத்தும் விலகி போய் உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வந்து சேரும். நீயே தடுமாறினாலும் நான் உன்னை விட்டுட மாட்டேன். நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சிக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன்னை ஆசீர்வதிச்சு உன் பயத்தை போக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். வெற்றி உன் பின்னால் ஓடி வரும். உன் வாழ்க்கையில் இருக்கும் சோதனைகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கு தைரியத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகனுடைய பொறுப்பு. உனக்கு வழிகாட்டும் சக்தியாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. தோல்வியை தாண்டி வெற்றியை உனக்கானதாக உன் கைகளை ஒப்படைச்சிடுறேன். உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு தரதான் போகிறேன். நீ முன்னாடி போகும் தைரியத்தோட முன்னேற துடிக்கும் ஆளாக இருப்பதின் மூலமாகவே உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரப்போகுது. இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அத்தனையையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்தே தீருவேன். நீ எப்போது
தைரியத்தோடு உனக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில வெற்றியே உன்னிடம் தலை வணங்கும்படி, நீ மிகப்பெரிய வெற்றியாளனாக மாறும்படி இந்த முருகன் செய்ய போறேன். சரியான பாதையில சந்தோஷத்தை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில எல்லா வகையிலும் வெற்றி கிடைச்சு நீ மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு நான் ஒரு வாய்ப்பு தர்றேன். எல்லாத்தையும் உனக்கு சரி செஞ்சு உனக்கான சந்தோஷம் உன் வாழ்க்கையில வரதான் போகுது. நீ மூச்சு விடும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி வெற்றியை உனக்கானதாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வேதனைகளையும் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுக்க தான் போறேன். உன் சோர்வையும் சோகத்தையும் போக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. இப்போது நான் தரப்போற வெற்றி உன் தைரியத்துக்கு பரிசாக இருக்கும் என் செல்வமே. இத்தனை நாளா நம்பிக்கையோடு பொறுமையாக தைரியமாக காத்திருந்த உனக்காகவே உன் வாழ்க்கைய வெற்றி வாழ்க்கையாக மாற்றி தரப்போறேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்க போகுது. உன் துன்பங்களை தாண்டி, உன் கஷ்டங்களை தாண்டி, உன் மன வேதனையை தாண்டி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்க போறேன். உன் மன பாரம் அனைத்தையும் இறக்கி வச்சு உன் மனசை லேசாக்கி உனக்கான மகிழ்ச்சியும் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சில நேரம் நீ அமைதியாக இருந்தாலே அதற்கான பதிலை உன் வாழ்க்கையின் மூலமாக இந்த உலகத்துக்கு நான் கொடுத்துருவேன். நீ அழுகாம, கண் கலங்காம, கண்ணீர் வடிக்காம உன் வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி மட்டும் செஞ்சினா போதும். அடுத்தடுத்து எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடக்கும்படியும் நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படியும் இந்த முருகன் நான் செஞ்சு காட்டுவேன்.